ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துணி துவைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு செட்டு இருந்தாலும் சரி டெய்லியுமே துவைச்சிடுங்க. இப்போது 2 நாள் நம்ம சேர்த்து வச்சுட்டா கூட இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு 3 நாள் நாங்கள் துணி துவைக்கல, எவ்வளோ துணி சேர்ந்துருச்சு பாருங்கள். இங்கே ஒரு பக்கெட்டு, இங்கே ஒரு பக்கெட்டு, அங்கே ஒரு பேஷனு, இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் தலையணை கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஊற வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த துணிகளை நம்ம ஊற வச்சு தண்ணி பாருங்கள் அப்படியே இவ்வளோ சேர் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இதில் பெட்ஷீட் ஊற வச்சுருந்தோம். பெட்ஷீட்டெல்லாம் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் துவைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 1 மந்த் தான் நாங்கள் பெட்ஷீட் துவைக்கல. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. அந்த ஃபேஷன் இருக்க சாண்டில் கலருக்கும் நம்ம சோப்பு தூள் இந்த தண்ணி அழுக்கு தண்ணிக்கும் பாருங்கள் சேர்த்த கரைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ அழுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம துவைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும், உடம்பும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் நமக்கு. என்னோடய ஒர்க்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour நம்ம ஆக்டிவேட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். இப்படி ஒட்டுக்காக நம்ம துவைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா தலைவாணிலாம் பார்த்திங்கன்னா 1 month ஆகிடுச்சு, நாங்கள் வாஷ் பண்ணவே இல்லை. ஏன்னா கவரில் போட்டுருப்போம் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா சோப்பு தூள் போட்டு ஊற வச்சுட்டோம். அதேமாரி சோப்பு கொஞ்சம் மேலே அப்படியே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், நல்லா ஊறட்டும். பாருங்கள், இப்போ ஊற வச்சு ஒரு 3 minutes தான் ஆகுது, அதுக்குள்ளே பாருங்கள் அழுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம டெய்லியுமே துணி துவைச்சிட்றப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலையும் பெருசாக சிரமமாக தெரிவிச்சிக்காது. டெய்லியும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒட்டுக்க நம்ம துணி துவைக்கிறது 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்க முடியாது. அது அதோட பெரிய வேலையும் செஞ்ச மாதிரி இருக்காது. குழந்தைங்களையும் நம்ம ப்ரெஷர் பண்ணிகிட்ருப்போம், தண்ணியெல்லாம் தெரிக்கும் வராதிங்க அப்படி இப்படின்ட்டு. நான் துவைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கிட்ஸும் வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க செல்லங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துணி எடுத்து கொடுங்க, பெட்ஷீட்டில் ஊற வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ கொஞ்சம் அப்படியே துவைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அழுக்கு தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. அதாவது கொஞ்சம் சோப் தூள் தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் ரூம்க்கு ஊற்றி கூட க்ளீனப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம கீழே தான் ஊற்றணும். பட் இது எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்தை கொண்டுகிட்டே போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தலையணைலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க. பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஏஞ்சலம் தலையணையா இதோ இங்கே பார்த்து ஊற வச்சுருக்கேன், அழுக்காக இருக்குல்ல, அதுக்கு தான். அப்புறம் நம்மளுடைய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வாஷ் பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை, மார்னிங் நம்ம வேலைக்கு போகிறோம், ஜாப் போகிறோம், ஹரியப்பாக இருக்கும் அப்படின்னாலும் ஏர்லி மார்னிங் எதாச்சும் நேரமாக ஊற வச்சுட்டோம் அப்படின்னா 1/2 hour ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே போதும். நம்ம சோப்பு தூள்லாம் அதிகமாக போட்டு வச்சுட்டோம் ஓரளவுக்கு அப்படின்னா சோப்பே போட தேவையில்ல, அதே நம்ம தட்டி போட்டுடலாம். இல்லை வாஷிங் மிஷின் இருந்தால் கூட அது இன்னும் பெஸ்ட்டு. அதாவது ஹரியப்பாக ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துணி எல்லாத்தையும் துவைச்சாச்சு ஒரு வழியாக கிட்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதை நல்லா அலசிட்டு கம்ஃபர்ட் போட்டு காய வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் கிட்ஸ் குழந்தைங்களோட துணி தனியாக ஊற வச்சுருங்க, பெரியவங்களுக்கு தனியாக ஊற வச்சு துவைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அலசிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துணி எல்லாம் துவைச்சிட்டு பாதி துணி அலசி காய போட்டுட்டேன். இப்போ மீதி அலசி வச்சுருக்கேன். கிட்ஸு இது மட்டும் இருக்குது, அது போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளேஸ் இல்லை மீன் சன்லைட் படுற அளவுக்கு இல்லை. பாருங்கள், நம்மளுடைய பெட்ஷீட்ஸு கிட்ஸு இது ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் போடுற அளவுக்கு இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே காஞ்சிருக்கு. இப்போது அதுலேருந்து கூட ஏதாவது கிருமிகள் பூச்சி ஏதாவது கூட ட்ரெஸ்ஸில் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே பாருங்கள், இந்த கம்பி இருக்கு இல்லையா, இது நம்ம ட்ரெஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கேர்ஃபுல்லாக தான் எடுப்போம். பட் இருந்தாலும் சப்போஸ் இதோ ஒரு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாச்சும்
கிளாத் அப்படியே கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் நாங்கள் போடுறதில்ல. நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான கிளாத்து அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் காஞ்சிடுச்சு. அதை எடுத்துகிட்டு கிட்ஸோடைய ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சன்லைட்டில் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதே மாதிரி கிளாத்து காய வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நல்லா உதறிட்டு காய வைங்க. நம்ம அயன் பண்ணணுன்னே தேவையில்லை. 95% நல்லா அயன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம காய வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு மடித்து வச்சிட்டாலே போதும். அயன் பண்ண மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் கிளாத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிக பேர்டன் எடுத்துக்காமல் ஸ்மார்ட்டாக வீட்டு வேலைகளை செய்யுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day to everybody. Be work smart. Bye friends.